how are you? I'm feeling awesome. ஸோ இன்றைக்கி மிட் ஆஃப் நவம்பர். ஸோ சூப்பர் சன்னியாக இருக்குது, பட் ஸ்டில் ஃபீலிங் கோல்ட், ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்டாண்டிங் இன் த கார்டன். ஸோ உங்கள் லீஃப்லாம் பார்த்தீங்களா, க்ரீன்லேருந்து ஆரஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆரஞ்சு. கொஞ்ச நாள் இந்த லீஃப்லாம் விதர் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆப்பிள் ட்ரீயோடைய லீவ்ஸ்லாம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு 1 month தான், அதுக்கப்புறம் எல்லாமே கேமரா எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்ச் அந்த ப்ரௌன் இப்படி கோல்டனாக ஆகிடும். கொஞ்ச நாள் ஃபுல் எல்லா லீஃபும் அப்படி கோல்டனாக ஆகிடும், எல்லாமே விதர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வின்டருக்கு ரெடி ஆகிட வேண்டியதுதான். பாருங்க, எனக்கு இந்த ஆட்டம்னாலே இந்த கலர்ஸ், இந்த சேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அது ரொம்ப மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான டேயில் நல்ல டேஸ்டியாக, ஈஸியாக, குயிக்காக பிரியாணி பண்ணி சாப்பிட போகிறோம். கம், இட்ஸ் குக். எல்லாத்தையும் பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணிவிட்டு இது கூட வந்து நட்மக் சேர்க்கணும். நட்மக் இல்லைனா நட்மக் பவுடர் வச்சுருக்கேன். நட்மக்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜாதிக்காய் தான். அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா பவுடர் செய்ய போகிறோம். பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இது பிரியாணி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவை. அதாவது எண்ணெயில் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வதக்கணும். பட் நான் வந்து பேக்டாகவே வாங்கிட்டேன். ஃப்ரைட் ஆனியன் பீசஸ்னே கிடைக்குது. பாருங்கள், நல்லா வெங்காய பகோடா மாதிரி இருக்குது. வெங்காய பகோடா மாதிரியே இருக்கா? ஆமாம். சரி வாங்க மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1.5 pound சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருக்கேன். பேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதான் கிட்டே இருக்கானா. ஸோ 1.5 pound 1 கிலோ இருக்கும். 1 கிலோ சிக்கன் ட்ரம்ஸ்டிக். இது கூட புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா, ஃப்ரைட் ஆனியன்ஸ். ரா ஆனியன்ஸ் போட்டோன்னா சொதன்னு ஆகிடும், உங்களுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணி எண்ணெயை ஆயிலில் போட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி போடுங்க. அப்புறம் தக்காளி போடணும் அவசியம் இல்லை, பட் எனக்கு தக்காளி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யோகட் வந்து தயிர் வந்து நான் ஒரு 2 பாருங்கள் போதும்னு நினைக்கிறேன். தயிர் போட்டிங்கன்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள். இது வந்து ப்ளெயின் மிளகாய்த்தூள். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு பிடிக்கும்னால சேர்க்குறேன். அப்புறம் சால்ட். இது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும். கடாயில் எண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நம்ம தாளிப்போம்ல, அந்த அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். கலருக்கு வந்து நான் வந்து பேப்ரிக்கா ஆட் பண்ண போகிறேன். பேப்ரிக்கா வந்து இது என்னென்னா, இந்த மிளகா பழம் இருக்குல்ல,
கலந்து எடுக்கிறது உங்களுக்கு காரமாகவே இருக்காது, பட் கலர்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 1 hour மேரினேட் பண்ணோம். இல்லைன்னா நீங்கள் நைட்டு கூட இதை மேரினேட் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து பிரியாணி ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 1 hour மேரினேட் ஆகட்டும். ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஒரு 70% வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டேன். தண்ணி வடித்து வச்சுக்குவோம். இந்த மேரினேட் ஆகிருக்கிற இந்த சிக்கன் மசாலா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்படி ரைஸ் லேயர் பண்ண அப்புறம் நம்ம வடித்த தண்ணி இருக்குல்ல, அது ஒரு 1/2 கப் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா சேர்க்கணும். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்கள் கலர் வேணும்னா குங்குமப்பூ கொஞ்சம் பால்லையோ இல்லை தண்ணியிலையோ ஆட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ஓகே. இப்போ இதை ரேப் பண்ணி நம்ம பேக் பண்ண போகிறோம். அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணிட்டேன். இதை வந்து 425 degree ஃபார் 25 minutes பேக் பண்ணணும். ரைத்தாவும் ரெடி. இன்னும் 30 minutesல பிரியாணி ரெடி ஆகிடும். லெட்ஸ் பேக். சூப்பராக இருக்கு.
சூப்பராக இருக்குது. டீ சூப்பராக குடிச்சாச்சு. மத்தியானம் ஓவனில் பிரியாணி பண்ணி சாப்பிட்டலாம். அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகுது. ஸோ நான் மத்தியானம் வந்து ஒரு 1:30 லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா நம்ம என்ன தான் அவனில் பண்ணாலும் ஸ்டில் நம்ம அடுப்பில் பாத்திரத்தில் பண்ணுற பிரியாணி தான் அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்கள் பண்ணும்போது 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோ சேர்க்க வேண்டாம். நீங்கள் அவனில் பண்ணதால டொமேட்டோ சேர்க்க வேண்டாம், கேர்டே போதும், அந்த புளிப்பே போதும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அந்த ரைஸ் வெந்த விதம், கறி வெந்த விதம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவரான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு பிடிச்சமான ஃப்ளேவர் உங்கள் வீட்டில் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். பட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye.